வணக்கம். திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவராக நான் பதவியேற்ற பிறகு நடக்கின்ற முதல் கலந்தாய்வு கூட்டம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரக அலுவலகத்தில் 4 காவல்துறை கண்காணிப்பாளர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த சரகத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், இந்த மாதத்தில் நடைபெற்ற வழக்குகள், அதனுடைய முன்னேற்றம், இந்த மாதத்தில் நடைபெறுகின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளில் நாங்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் ஆகியவற்றையெல்லாம் பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் 2 முக்கிய நிகழ்வுகள் இந்த சரகத்தில் இருக்கின்றன. ஒன்று, விநாயகர் சதுர்த்தி சம்பந்தமாக இருக்கின்ற ஊர்வலங்களும் அதனோடு தொடர்புடைய நிகழ்வுகளும் இருக்கின்றன. வருகிற நாளைக்கு இந்த விநாயகர் சிலைகள் நிறுவப்படுகின்றன. 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தொடர்ந்து ஊர்வலங்கள் இந்த சரகத்தில் இருக்கிற அனைத்து பகுதிகளிலும் நடைபெறுகிறது. மிக முக்கியமாக 8ஆம் தேதி தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை, தென்காசி, சுரண்டை ஆகிய பகுதிகளில், பண்பொழி ஆகிய பகுதியில் நடைபெறுகிறது. அதேபோல் தூத்துக்குடியில் காயல்பட்டினம், உடன்குடி, கயத்தார் ஆகிய இடங்களில் நடைபெறுகின்றன. 14, 15ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து சிலைகளும் கரைக்கப்பட இருக்கின்றன. அன்றே திருநெல்வேலியிலும் சில சிலைகள் கலைக்கப்படுகின்றன. இதற்காக 4 மாவட்டங்களிலும் இருக்கிற ஏறக்குறைய ஒரு 7000 காவலர்களை இதற்காக பணியில் ஈடுபடுத்தியிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக சரகம் முழுவதற்கும் 2440 சிலைகள் வைக்கப்படும் என்ற எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் 4 காவல்துறை கண்காணிப்பாளருடைய தலைமையிலும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த விநாயகர் சிலை பொறுத்தமட்டில் அதை நடத்துகிற நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் சரி, கலந்து கொள்கிற பொதுமக்களும் சரி, மிக அமைதியாக இந்த ஊர்வலங்களை நடத்த வேண்டும் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதற்கான வழிமுறைகள், நீதிமன்றங்கள் தந்த வழிமுறைகளையும், அரசு தந்திருக்கிற வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர்களும் ஒத்துழைப்பு தருவதாக கூறியிருக்கிறார்கள். இந்த சிலைகள் நிறுவப்படுகிற இடங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஊர்வலங்கள் நடக்கிற இடங்களாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் பொதுமக்களும் மாற்று மதத்தை சார்ந்தவர்களும் இந்த விழாவை ஒரு சமய நல்லிணக்கத்தோடு நடத்துகிற விழாவாக அவர்கள் நடத்த வேண்டும் என்று காவல்துறையின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த விநாயகர் ஊர்வலங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் வருகிற செப்டம்பர் 11ஆம் தேதி அன்று ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இம்மானுவேல் சேகரனுடைய அவர்களுடைய நினைவு நாள் கடைபிடிக்கப்பட இருக்கின்ற காரணத்தினால் திருநெல்வேலி சரகத்திலிருந்து இருக்கின்ற 4 மாவட்டங்களிலிருந்தும், குறிப்பாக திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களிலிருந்தும் இங்கிருந்து அந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக செல்ல இருக்கிறார்கள். அதற்கும் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் தலைமையில் அதை நிகழ்ச்சிக்கு செல்கிற அந்த ஏற்பாட்டாளர்களிடம் ஒரு மாவட்ட அளவிலும் உட்கோட்ட அளவிலும் அவர்களுக்கு கூட்டங்களை ஏற்பாடு செய்து உரிய அறிவுரைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறோம், வேண்டுகோள்களையும் தந்திருக்கிறோம். குறிப்பாக 2 சக்கர வாகனங்களில் செல்லக்கூடாது என்பதை வலியுறுத்தியிருக்கிறோம். அதேபோன்று இங்கிருந்து பரமக்குடி வரையிலும் காவல் துறையினர்
அந்தந்த பகுதி காவல்துறையினர் அங்கு வரை சென்று திரும்பவும் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்கள் எந்த இடத்தில் தொடங்கினார்களோ அங்கேயே வந்து விடுவதற்கு இருக்கிறோம். மாவட்ட நிர்வாகங்கள் பேருந்துகளில் செல்கிற பொதுமக்களுக்கு வேண்டிய பேருந்து வசதிகளை ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள். அவற்றையும் முழுமையாக பயன்படுத்த இருக்கிறோம். இந்த 2 நிகழ்வுகளும் இந்த மாதத்தில் நடைபெறுகிற முக்கியமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் என்ற காரணத்தினால் அதற்கு முன்னுரிமை தந்து இந்த சரகத்தில் இருக்கிற 4 மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சரகத்தை பொறுத்தவரையில் மிக அமைதியாக இதுவரையில் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் அவ்வாறு இயங்குவதற்கு பொதுமக்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கும் குற்றம் நடவாமல் பார்த்துக் கொள்வதற்கும் பொதுமக்களும் ஒத்துழைக்க வேண்டும். காவல்துறையும் மிக சிறந்த நடவடிக்கை எடுக்கும். நன்றி. ஏற்கனவே இருக்கிற கட்டுப்பாடுகள் தான், புதுசாக இல்லை. புது சிலைகளை நிறுவக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு வேண்டிய புது சிலைகள் எதுவும் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு பழைய இடங்களில் இருந்திருந்தால் அதுக்கு அனுமதி தந்திருக்கோம். இல்லைன்னா நீதிமன்றம் ஏதாவது அதற்கான தனிப்பட்ட முறையில் அவருக்கு அதுக்கு அனுமதி தந்திருந்தால் அதை வைக்கிறதுக்கு அனுமதிக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் டெசிக்னேட்டட் பிளேஸ் ஏற்கனவே இருக்குது. அந்த பிளேஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே இருக்கிற அந்த பகுதிகள் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். திருநெல்வேலி மாவட்டத்திலையா? தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்வுகள் தினமும் வந்து கிராமப்புற பகுதிகள் மற்றும் பள்ளிகள் கல்லூரிகள் நம்ம ரெகுலராக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எல்லா கேஸும் ரிப்போர்ட் ஆகுது. சைல்டு மேரேஜ் அந்த மாதிரி மேக்ஸிமம் இந்த லவ் ரிலேட்டட் எலோப்மெண்ட் அந்த மாதிரி எல்லாமே நிறைய ரிப்போர்ட் ஆகுது. முன்னாடி ரிப்போர்ட் ஆகாமல் இருந்தாலும் இப்போ ரிப்போர்ட் ஆகுது. அதனால கொஞ்சம் எண்ணிக்கை அதிகமாக மாதிரி தெரியும். பட் எல்லா வழக்குமே நம்ம பதிவு செய்யறோம். விழிப்புணர்வு தொடர்ந்து நான் எல்லா இதுலையும் நடத்திட்டு வந்துட்டே தான் இருக்கேன். நெல்லை மாவட்டத்தில் அதே மாதிரி வந்து ஒரு 50 இந்த கல்வி அந்த அகாடமிக் ஈவன் சிலர் ஸ்கூலில் நடக்கிற அந்த கேஸ் இதில் பெரும்பான்மையான முதல் தலைமுறை குற்றவாளி சரியா இது தடுக்கிறது. அது இந்த வருஷம் தான் அதிகமாக போட்டீங்க. இது அகாடமிக் தான் கிட்டத்தட்ட ஒரு 49 50 கேஸ் போட்டுருக்கீங்க. 150 குற்றவாளிகள் இருக்கிறாங்க. இந்த 150ல் 130 பேர் வந்து முதல் தலைமுறையாக இந்த ஸ்கூலில் சின்ன சின்ன சர்டிஃபிகேட் இவனுடைய பின்னால் இவன் எஜுகேஷன் பின்னால் ஏதாவது ஒரு பாஸ்போர்ட் போட்டு வேலைக்கு போகும்போது இது பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இதுக்கு நீங்கள் தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை? ஏன்னா இது தமிழ்நாடு லெவலில் இன்னைக்கு நெல்லை மாவட்டம் தான் கம்ப்ளீட்டாக பசங்களுக்குள்ள ஜாதி சண்டை அந்த சண்டை இந்த சண்டை நிறைய நீங்கள் சாதாரணமாக போடுற மாதிரி 20 பேர் 12 பேர் 32 பேர் அப்படின்னா வருஷம் இது தடுக்கிறதுக்கு ஏதாவது கவுன்சிலிங் அந்த மாதிரி ஏதாவது ரைட். நம்ம இது திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் உள்ள பிரச்சனை கிடையாது. அது ஏறக்குறைய இந்த சரகத்தில் கன்னியாகுமரியை தவிர்த்து மீதி இருக்கிற மற்ற 2 மாவட்டங்கள், திருநெல்வேலி மாவட்டம் 3லும் இந்த மாதிரி பள்ளி கல்லூரிகளிலே மாணவர்கள் மோதிக்கொள்வதும் அதன் குறிப்பாக சாதி அடிப்படையில் மோதிக்கொள்வதும் இருக்குது. அவங்களை பொறுத்த மட்டும் இது மிக சிறிய விஷயங்கள் தான். அவங்களுக்குள்ளே இருக்கிற மனஸ்தாபங்களில் வந்து இதை வெளிப்படுத்துகிறாங்க. அது வந்து கொஞ்சம் சாதி அடிப்படையில் போங்கிறது தான் வந்து வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்குது. இப்போ அதுக்காக என்ன பண்ணுறோம்னா வந்து காவல்துறை சார்பில் மாவட்ட நிர்வாகத்தை தவிர்த்து காவல்துறை சார்பில் ஒவ்வொரு பள்ளிகளிலும் ஏறக்குறைய திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களிலும் இருக்கிற அனைத்து பள்ளிகளிலுமே குறைந்தபட்சம் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டராவது போய் அவங்களுடைய ப்ரேயர் நேரத்தில் இது மாதிரி வந்து இதெல்லாம் நடந்துக்கூடாது, நீங்கள் வந்து சகோதர மனப்பான்மையோடு நடந்துக்கணும், அதே மாதிரி வந்து இது இப்படி நீங்கள் நடந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டால் உங்கள் எதிர்காலம் இப்படியெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்லாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. அது எடுத்து சொன்னதன் மூலமாக நிறைய இடங்களில் இப்போ வந்து அந்த விஷயங்கள் குறைஞ்சிட்டு வருது. ஏற்கனவே போட்டிருக்க வழக்குகளிலும் பார்த்தீங்கன்னா வந்து ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேஸில் தான் அதிகமாக இருக்குது. என்ன சின்ன பிள்ளைங்கிறதுனால அதிக அங்கே ஜேஜேபியில் நிறைய பேரை வந்து பார்த்துட்டு வந்து இனிமேல் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு வார்ன் பண்ணி அனுப்பின கேஸுகள்லாம் நிறையா இருக்குது. 1-2 கேஸ் மட்டும்தான் வந்து கூடுதலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த மற்ற வெளியிலேருந்து யாராவது வந்து அதுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க அதில் கலந்துக்கிட்டு
சண்டை போட்ட கேஸுக்கு மட்டும்தான் வந்து இப்போ இருக்கிற அந்த 3 சட்டங்களில் அந்த தண்டனை சட்டத்தில் போட்டிருப்பாங்க. அந்த வழக்குகள் நம்ம வந்து அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்கன்னு சொன்னால் நம்ம அதுக்கு வந்து அதையும் அவங்களுக்கு நீதித்துறையுடைய அனுமதியோடு அவங்கள மன்னிச்சு விடுறதுக்கும் நம்ம ஏற்பாடுகள் பண்ணலாம். ஆனால் அவங்கள பொறுத்த மட்டுக்கும் வந்து இதை இந்த பின்னாடி நின்று இயக்கிறவர்களோ அல்லது அதுக்காக வந்து பெற்றோர்களோ ஆசிரியர்களோ தொடர்ந்து என்ன பண்ணணும்னா இந்த ஒரு இதுக்கான ஒரு இவங்க நடந்துக்க கூடாதுங்கிற விஷயத்தை திரும்ப அவங்களும் சொல்லணும். காவல்துறை சார்பில் நாங்கள் போதுமான அளவுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம். இன்னும் தொடர்ந்து செய்வோம். ஜாதி ரீதியான மனப்பான்மை வந்து பள்ளி மாணவர்கள் அதிகரிச்சுட்டு தொடர்ந்து சமீப காலமாக பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நம்ம நடத்திக்கலாம். ஊர் கூட்டங்களுக்கு வந்து மாதிரி மாணவர்களை சின்ன மாணவர்களை பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடக்கூடாது ஏதாவது சொல்ற மாதிரி வாய்ப்பு இருக்கு. கட்டாயமாக செய்யலாம். நல்ல ஒரு நீங்கள் சொல்கிறதும் ஒரு கோவில் திருவிழாக்கள் முதல் இந்த ஜாதி ரீதியான கொள்கைகள் சூழல் தோன்றி இப்போ நம்ம வில்லேஜ் விசிட் போகிற போது அங்கே இருக்கிற ஊர் கூட்டத்தெல்லாம் போட்டு அவங்க தலைவர்கள்லாம் கூப்பிட்டு நீங்கள் இனிமேல் படிக்க வைக்க பிள்ளைங்கள படிக்க வைங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாதீங்கன்னு சொல்ல வைக்கலாம். நன்றி, ஒரு நல்ல சஜஷன் கொடுக்குறீங்க. சார், அதான் 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் செய்தியாளர்கிட்ட பேசும்போது இந்த விஷயத்தை குறித்து ஒரு கருத்து சொன்னாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் வந்து நேரடியா காவல் நிலையத்துல வந்து தகவல் கொடுத்துறாங்க. அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல நடக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்து அந்த ஹெட் மாஸ்டர் தான், அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட இருந்து புகார் வந்தா மட்டுமே காவல்துறை நடவடிக்கை எடுத்தா சரியா இருக்கும். அது குறித்த ஒரு பரிந்துரையை நம்ம முதல்வர்கிட்ட தெரிவிச்சிருக்கிறதாவும் சொன்னாங்க. ஓகே, அது பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அந்த மாதிரி பண்ணா சரியா அவங்க நமக்கு எங்களை பொறுத்த மட்டுக்கும் முதல் தகவல் அறிக்கைங்கிறது யார்கிட்ட வந்தாலும் முதல் தகவல் தான். ஆனால் இப்போ அவங்க இந்த சம்பவங்கள் வந்து விதின் த பிரிமிசஸில் நடந்தால் மட்டும்தான் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. வெளியில் நடந்துச்சுன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. வெளியில் நடக்கவும் செய்யுது, உள்ளே நடக்கவும் செய்யுது. உள்ளே நடந்துச்சுன்னா கட்டாயமாக அந்த தலைமை ஆசிரியருடைய ஒப்பீனியன் நம்ம வாங்கலாம். சரக்கு வாகனங்களில் போகிறது அவர்னஸாக பண்ணுவீங்க, ரைட்டாக போனோம், பெரியவர்களும் கொடுக்குறோம். இந்த ஸ்கூல் பிள்ளைங்க தான் பெரியவர்கள் இது மாதிரி போயிட்டு இருக்காங்க. பெரிய ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி டெஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த இஷ்யூ ஆகுமா? தொடர்ந்து இது மாதிரி நடந்தால் அது வச்சுட்டே இருக்கு. இதை நான் இன்னைக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். தொடர்ந்து இந்த விஷயங்களை வழக்குகள் பதிவு செய்ய சொல்லியும் ப்ரிவென்ட் பண்ணுறதும் பண்ண சொல்லுங்கள். சமூக வலைதளங்களில் சமூகமாக நிறைய வசதிகள் ரீசெண்டாக கூட நெல்லை கோர்ட்டில் ஒரு குண்டு வீசிட்டாங்க சொல்லி ஒரு பெரிய அலாம். இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது நம்ம சைபர் கிரைம் டீம்ஸ் 4 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க சைபர் கிரைம் டீம்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. எப்போ இந்த மாதிரி வந்துச்சுனாலும் உடனே கவுண்டர் பண்ணுறோம். நம்ம இன்னைக்கு ஒரு செய்தி வந்துச்சு. செய்தி வந்தால் கொஞ்ச நேரத்திலேயே எங்களுக்கு தகவல் வந்த பிறகு உடனே அதுக்கு இல்லை அப்படி இல்லை இது மாதிரி நான் நடந்துச்சுன்னு சொல்லி உடனே கவுண்டர் பண்ணுறோம். யாராவது வந்து பர்பஸ்ஃபுல்லாக இதை தான் செய்யணுங்கன்னு நினச்சி செஞ்சாங்கன்னா அவங்க மேலே கட்டாயமாக சட்ட நடவடிக்கை இருக்கு. எல்லா 4 மாவட்டத்திலுமே ரவுடி இருக்காங்க. அதனால வந்து ரவுடிகள் கண்காணிப்பு நீங்கள் சொல்லுங்கள் என்ன செஞ்சுருக்கோம், திருநெல்வேலியில் என்ன செஞ்சுருக்கோம்னு சொல்லுங்கள். திருநெல்வேலியில் ஒரு 1400 ரவுடிகளை போல கண்காணிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பல்வேறு டீம் குழுக்கள் வச்சுருக்கிறோம். காவல் நிலைய அளவில், உட்கோட்ட அளவில், மாவட்ட அளவில் குழுக்கள் வச்சு தனியாக சிறப்பு பிரிவுகள் வச்சு அவங்களுக்கு கண்காணிச்சிருக்கோம். ப்ளஸ் இவங்களும் வந்து அவங்களும் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க ரெகுலராக ஆக்டிவிட்டீஸ் கண்காணிச்சு அவங்க மேலே தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்துட்டு அந்த மாதிரி இருக்கு. அவங்களாம் அசிஸ்ட் க்ளோஸும் பண்ணிருக்கு. கன்னியாகுமரியில் 26 பேர் லாஸ்ட் மந்த் க்ளோஸ் பண்ணோம். ஹிஸ்ட்ரி ஷீட் க்ளோஸ் பண்ணுறதை பொறுத்து கூட டைனமிக்காக வச்சுருக்கோம். எப்படின்னா வந்து இந்த இப்போ 4 கேட்டகரி இருக்குது. A+, A, B, C-ன்னு 4 கேட்டகரி இருக்குது. இந்த இதை டைனமிக்காக வச்சுருக்கோம். அது அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சியில் இருக்கிறவர் ஏகலாம், A+ஆகவும் ஆகலாம். அல்லது A+ல இருக்கிறவர் திருந்தி வாழ்ந்தாருன்னா A ஆகலாம், B ஆகலாம், C ஆகலாம், இல்லாமையும் போகலாம். அது வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து இதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கோம். யாருக்கெல்லாம் வந்து திருந்தி வாழணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி பண்ணுறோம். கன்னியாகுமரியில் என்ன நடவடிக்கை? கன்னியாகுமரியில் ஒரே ஒரு சாதி ரீதியான இந்த ஸ்கூல்ல நடக்கக்கூடிய இந்த மாதிரியான தகராறு வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப கம்மின்னு சொல்லி இல்லை, அங்கே இல்லை. அது என்ன காரணம்? அங்க இருக்கக்கூடிய செட்டப் என்ன? அந்த மாதிரி அங்க எதுவும் ஸ்பெஷலிஸ்டான ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அப்படி இருக்குதா? அது மற்றவங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா அது நடவடிக்கை எடுக்க அவசியம் இருக்கும். அதை பத்தி உங்க இல்லை, அங்கே சமூக சோஷியல் பேக்ரவுண்டே அது மாதிரி இருக்கும். அதனால அப்படி வந்து ட்ரெடிஷ்னலாகவே அங்கே ஜாதி ரீதியான மோதல்கள் அங்கே கம்மி, ட்ரெடிஷ்னலாகவே கம்மி. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1300 ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அதில் வந்து பல்வேறு வகையில் அவங்கள தரம் பிரித்து A+A BC கேட்டகரின்னு 4 வகையாக பிரித்து பல வகையான அதாவது செக்யூரிட்டி ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணுறது, இந்த மாதிரி பல வகையான ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் குறிப்பாக வந்து இந்த A+ வகையை சேர்ந்த ரவுடிகளுக்கு வந்து ஒரு ரவுடிக்குமே DSP ASP லெவலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து கோர்ட்டை ஒழுங்காக அட்டன் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்றத க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் போலவே இன்ஸ்பெக்டர் அண்ட் SI லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு பிரித்து கொடுத்துருக்கு. ஒரு ரவுடிக்கும் ஒரு ஆஃபீஸரை பிரித்து கொடுத்துருக்கு. அவங்க வந்து அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட வழக்குகள் ஆஜராகிட்டு இருக்காங்களா, என்ன தற்சமயம் எங்கே இருக்காங்க, என்ன மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது மோட்டிவ் டெவலப் ஆகிட்டு இருக்கான்றத க்ளோஸாக ஒரு ரவுடிக்கும் ஒரு ஆஃபீஸர் போட்டு மானிட்டர் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து கண்காணி. கர்நாடக காவல்துறை திறமையான காவல்துறை நிறைய சகல விஷயங்கள் ஆனால் நம்ம மாவட்டத்தில் ஒரு கொலை முக்கியமான ஜெயக்குமார் கொலை இல்லை, இல்லை ஜெயக்குமார் கொலை இல்லை, ஜெயக்குமார் இறந்த விஷயம். ஜெயக்குமாரோட இறப்பு ஆமா இருக்கு, அதுக்கு CBCID கிட்ட போயிருக்கு. இதனால அந்த கேஸை இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண எங்கள்கிட்ட இருந்து CBCIDக்கு போயிருக்கு. இப்ப அதனால அந்த கேஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண கூடாது. தூத்துக்குடியில் என்ன ரவுடி ஆக்ஷன் சொல்லுவாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையும் எங்களுக்கும் ஒரு 1300 கிட்ட ஹிஸ்டரி ஷீட்டட் ரவுடிஸ் இருக்கு. ஹிஸ்டரி ஷீட்டை ஓப்பன் பண்றதே அந்த ஒரு 19 lakh உள்ள பாப்புலேஷன்ல இந்த 1200 ஆள்களை தொடர்ந்து கண்காணிக்கணும் அந்த நோக்கத்தில் தான் வச்சிருக்கிறோம். ஸோ அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸ்காரை டெபியூட் பண்ணியிருக்கு. அவரோட கிரடேஷன் மாதிரி அந்த ரேங்க் ஆஃப் போலீஸ்மேன் ஹூ மானிட்டர்ஸ் தட் அதுவும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ரொம்ப நோட்டோரியஸ் அவர் 27 கிட்ட ரவுடிஸ் இருக்கு. அப்புறம் முழு கண்காணிப்பில் இருக்கும். கண்டினியூஸ்லி எங்கே இருந்து சர்வேலன்ஸ் எங்கே இருந்து போறாங்க, எங்கே இருக்கிறாங்க, ஒரு கோர்ட்டில் வருதா இல்லையா, தட் இஸ் ஒன் திங். செகண்ட், இந்த ஹிஸ்டரி ஷீட்டுக்கு வந்தாச்சு அப்படின்னாலே வி ஸ்டார்ட் ஃபினான்ஷியல் இன்வெஸ்டிகேஷன். அவருக்கு எப்படி பணம் வருது, எப்படி ஹவ் ஆர் தே டிஸ்போசிங் தட், அது வச்சு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்கு, அந்த விஷயத்தில் கூட வி ஆர் புட்டிங் டெடிகேட்டட் டீம்ஸ் அண்ட் டேக்கிங் கேர். இது மட்டும் இல்லாமல் புதுசாக இந்த சோஷியல் மீடியாவில் அறிவால் வச்சு வர்ற மாதிரி உள்ளது, தென் ரவுடிசத்தை ப்ரமோட் பண்ணுற மாதிரி உள்ள போஸ்ட் போடுறது, இதெல்லாம் சோஷியல் மீடியா செல்லும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ப்ரீவியஸ் கேஸ் இல்லாத பசங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அவரை அந்த மாதிரி கிரிமினல் பேக்ரவுண்டுக்கு போகாமல் கண்காணிக்கிறதுக்குள்ள ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சிலிங் மாதிரியும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்மக்லிங் பொறுத்தவரையும் நிறைய மல்டி ஏஜென்சி கோஆர்டினேஷன் நிறைய வருது. கியூ பிரான்ச்சஸ் டேக்கிங் கேர், அதெல்லாமே லோக்கல் போலீஸ் நாங்க இது பண்ணியிருக்கோம். கடல் மூலமால கடத்தலுக்கு கோஸ்டல் செக்யூரிட்டி கார்டனும் கோஆர்டினேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். இது சம்பந்தமா வழக்கமா நாங்க கோஆர்டினேஷன் மீட்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து கண்காணிப்பு தான் இருக்கு. அந்த மாதிரி போற இடங்கள் எல்லாம் CCTV கேமரா வைக்கிறதுக்கும் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் வச்சு கேமரா போற வெஹிக்கிள்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்குள்ள ஏற்பாடு கூட பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தம் யூஸ் வெஹிக்கிள்ஸ், வண்டி யூஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி வேற எங்கேயாவது இருந்து வந்து சீஷோர் மூலமால ஸ்மக்லிங் வரும். முன்னாடி பப்பா இருந்த மாதிரி இருந்தது. இப்போ எல்லாமே தூத்துக்குடியை பேஸ் பண்ணி தான் எல்லா ஸ்மக்லிங்கும் நடக்கிற மாதிரி இருக்குது. அதான் அது மோஸ்ட்லி நமக்கு நிறைய சி பார்டர்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் மோஸ்ட்லி சி மூலமா உள்ள ஸ்மக்லிங் தான் மோஸ்ட்லி. அது எல்லாமே அதர் ஸ்டேட்டுக்கு ரோடு இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனதுனால அந்த மாதிரி இருக்கு. சி மூலமா உள்ள ஸ்மக்லிங் வி ஆர் கிவிங் ஸ்பெஷல் அட்டென்ஷன் பிகாஸ் இட் இன்வால்வ் சோ மச் ஆஃப் மல்டி ஏஜென்சிஸ். ஸோ அதுக்கு தனியாக ஒரு குரூப் மாதிரி வச்சு இன்டர் கோஆர்டினேஷன் மீட்டிங்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஏஜென்சிக்கும் கிடைக்கிற இன்புட்ஸ் அதை பேஸ் பண்ணிட்டு ஆக்ஷன்ஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ப்ராப்பர்லி ஃபாலோட் அப். இப்போ தூத்துக்குடி போலீஸை பொறுத்தவரையும் நாங்கள் ஒவ்வொரு மேஜர் ஸ்மக்லிங் ப்ரோன் வில்லேஜஸை லிஸ்ட் அவுட் எடுக்க போகிறோம். அண்ட் அவரை ப்ராப்பராக அங்கே உள்ள ஆக்டிவிட்டிஸ் யாரெல்லாம் மேஜராக அதில் இன்வால்வ் பண்ணுறாங்க, அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து ஏதாவது லிங்கேஜஸ் இருக்கா, அதில் அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்து லிங்கேஜஸ் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் கூட கண்காணிச்சுட்டு இருக்கிறோம். apart from that coastal security also அந்த aspect also we are taking care. இப்போ 2 நாள் சாகர் கவஜலா இருந்தது. So coastal security wise also smuggling பொறுத்தவரையும் we have a very intact security system. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தளவில் கடந்த 15 நாட்களாக ஒரு 3 பந்தோபஸ்து அனைவரோட ஒத்துழைப்பால் சிறப்பாக நடைபெற்றது. ஒன்று ஒண்டிவீரன் நினைவுகிறோம், 2வது சங்கரங்கோயில் கும்பாபிஷேகம் பந்தோபஸ்து, 3வது இப்போ பூலிசேவம். அதே மாதிரி ரவுடி ஆக்டிவிட்டீஸை பொறுத்தளவு 740 ஹிஸ்ட்ரி சீட்டர்ஸை ஃபாலோ பண்ணுறோம். அவங்கள தினந்தோறும் செக் பண்ணுறோம். ஒன்று ஸ்டேஷன் லெவலில் பண்ணுறோம், இன்னொன்று டேர் ஆஃபீஸர்ஸ், ட்ரைவ் அகேன்ஸ்ட் ரவுடி எலமெண்ட்ஸு, 3வது ஸ்பெஷல் பிரான்ச். இந்த 3 விதமாக அவங்கள தொடர்ச்சியாக கண்காணிக்கிறோம். இப்போது குறிப்பாக கடந்த ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ரவுடி A+ கேட்டகரி ரவுடியை
கைது பண்ணி நீதிமன்ற அடைப்புக்கு உட்படுத்தியுள்ளோம். மற்றபடி இந்த ரவுடியோட கண்காணிப்பு இன்னும் அதிகமாகும். ரவுடி மூவ்மெண்ட்டு இந்த சரக துணையா தலைவர் சொல்கிற மாதிரி எந்த ஒரு ரவுடிகளுக்கும் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தப்படும், மட்டுப்படுத்தப்படும். அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நடைபெறாமல் இருப்பதற்கு அனைத்து முயற்சிகள் எடுக்கப்படும். கோஸ்டல்ல சாசன மாதிரி நிறைய முன்னாடி ஒரு 10 years பேக் கோஸ்டல் ரோட்ல ஃபுல்லா ஈஸியா ரோட்ல செக் போஸ்ட் நிறைய வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தாமஸ் மண்டபம், வேம்பாடு, தூத்துக்குடி, கூடங்குளம், மஞ்சிக்குளம், அந்த செக் போஸ்ட் எல்லாமே அப்படி ஒரு நினைவாக சின்னமாக தான் அப்படி இருக்கு. அதில் இப்போ திரும்ப அது ஏதாவது ஏன்னா இப்பவும் டிஸ்ட்ரிக்ட்ல ரூரல்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல கூட்டங்குடி அந்த ஏரியாவில் சொல்லி ஆரம்பிக்கலாம். அதனால ஒரு காலத்துல வந்து தூத்துக்குடி இருந்த கரையில தான் சைட்ல இருக்கிற அந்த செக் போஸ்ட் திரும்பவும் நீங்க ரிவர்ட் பண்ணாங்க. இல்லை, முன்னாடி வந்து அது டிஸ்ட்ரிக்டோட செக் போஸ்ட்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து கோஸ்டல் போலீஸ் வந்து அந்த செக் போஸ்ட்டுகளையும் அதே மாதிரி அங்கே இருக்கிற ஓபியும் அவங்க எடுத்திருக்காங்க. அவங்களுடைய கண்காணிப்பில் இருக்குது. இது ஸ்பெசிஃபிக் இன்புட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அங்கே டெம்பரரி செக் போஸ்ட் போட்டு நம்ம அதெல்லாம் பண்ணிடலாம். அது கவனம் செலுத்தலாம். 4 மாவட்டத்திலையும் சேர்த்து இந்த வருஷம் மொத்தம் எவ்வளவு லிஸ்ட் தான் நம்மகிட்ட ஒருத்தரும் சொல்லிடுவாங்க. 147 உங்களுக்கு 44 குண்டாஸ் கன்னியாகுமரி இந்த வருஷத்தில் மட்டும் இப்போ ஆமாம் 44 கன்னியாகுமரி 119 119 65 பத்திரிகையாளர் சார்பா ஒரே ஒரு வேண்டுகோள். வேறெவர் பாசிபிள் எங்கெங்கெல்லாம் அந்த குற்றவாளிகள் அப்படின்னு நம்ம தீர்மானிக்கிற ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய புகைப்படங்கள் பிளஸ் சென்சிட்டிவ் கேசஸ்ல காவல்துறை கொடுக்கலாம்னு நினைக்கக்கூடிய புகைப்படங்களை வந்து நம்ம 4 பிரஸ் குரூப்லயும் பகிர்ந்தா வசதியா இருக்கும். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருத்தரையா மாறி போன் பண்ணி போட்டோ கன்னியாகுமரி வந்துருது, அப்பா திருநெல்வேலியா போயிட்டு வர்றோம், சார் ரிக்வஸ்ட் பண்ணிருக்கோம். ஓகே, சென்சிட்டிவ் இருக்கிறது வேண்டாம், நான் சென்சிட்டிவ் உடனே கொடுக்கலாங்கிறத தயவுசெய்து அது ஒரு ரிக்வஸ்ட். கன்னியாகுமரி நல்லா நீங்க திருநெல்வேலி பத்திரிகையாளர் இருக்கிறதுனால அவரை டார்கெட் பண்றீங்க. அங்க கன்னியாகுமரிக்கு போனா அவங்க சொல்லுவாங்க, நாங்க அனுப்ப சொல்றோம். இல்ல, சென்சிட்டிவ் இல்லாம இருக்கிறத கொடுக்க சொல்லுங்க. நன்றி. காவலர்களும் வந்து ஒரு சில நேரங்களில் கம்யூனிட்டி பேசிஸ்ல செயல்படுறதான கிரிட்டிசிசம் வந்துகிட்டே இல்ல, அது மாதிரி விஷயங்கள் தகவல் இல்லை, உண்மையான விஷயங்கள் இல்லை. நிறைய நாங்கள் வந்து இப்போ இது சம்பந்தமாக சில பேப்பர்ஸ்லாம் வந்து அதுக்கு வந்து நாங்கள் என்கொயரிலாம் நடத்தி பார்த்துட்டோம். சில பேரெல்லாம் போட்டுலாம் வந்து சொன்னாங்க, அப்படிலாம் என்கொயரி பண்ணி பார்த்துட்டோம், அப்படிலாம் இல்லை. ஒரு நாங்கள் திரும்ப ஆனால் அந்த வார்த்தைகளையும் சொல்லிகிட்டே இருக்கோம். இது வந்து காவல்துறையை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாருக்குமானவர்கள். அதனால் வந்து இது ஒரு நீங்கள் அப்படி யாரும் நடந்துக்க கூடாதுங்கிறதையும் அறிவுரை சொல்கிறோம். அது மாதிரி ஸ்பெசிஃபிக் தகவல் எதுவுமே இல்லை. அப்படி எதுவும் இல்லை. வழக்குகள் பதிவு பண்ணி கைது நடவடிக்கைலாம் பண்ணியிருக்கோம், சர்ச்லாம் பண்ணியிருக்கோம், சீசர்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். 3700 பேர் வந்து ரவுடி பட்டியல். ஆமாம், நீங்க சொல்லுங்க. அப்படியா? எங்க இருக்குது கொடுங்க. 3700 ரவுடி பட்டியல். இல்ல, குண்டாஸ் இருக்காது. எங்க இருக்கு குண்டாஸ்? 4740 ரவுடி பட்டியல். ஆமா, குண்டாஸ் 475. குண்டாஸ் 3400 எவ்வளவு? ஹெச்எஸ் எவ்வளோ இருக்கு? அந்த லிஸ்ட் வச்சிருக்கணும் தம்பி. 4750 அப்ராக்சிமேட்லி சொல்லலாம் சார். அப்ராக்சிமேட்லி
அதெல்லாம் நீங்களா ப்ரொஜெக்ட் பண்றது அப்படி கிடையாதுங்க. நம்ம தவறு பண்ண பையன் 12th பையன் லவ் பண்ணலாம் செய்யும், சண்டை போடலாம் செய்யும். அதனால ஹார்மோன் வீக் ஏன்னா கேட்டா அவங்களும் எல்லாம் போறதே கிடையாது. சிஎஸ்ஆர் போட்டு போய் அறிவுரை கொடுக்கு, ஜேஜே கொடுக்க போறோம். நீங்க தான் வழக்குன்றீங்க. நீங்க அந்த குற்றவாளி யூஸ் பண்ணுவாங்க. இளைஞரா நீங்க குற்றவாளின்றீங்க. போட்டாலும் பயந்து சாகுறானே. நீங்க குண்டாஸ் எவ்வளவு 4000 450 தான் சார் 400. அவர் ஜாதினா என்னன்னு தெரியல செய்யுங்க. 4740 4740 சரி. இது 475. சொல்லுங்க. இந்த திருநெல்வேலி காவல் சரகத்தை பொறுத்தவரையில் 4740 ரவுடிகளை நாம் A+A B+C என்று வகைப்படுத்தியிருக்கிறோம். அவர்கள் மீது இந்த ஆண்டு இன்னைக்கு 5ஆம் தேதி அதுவரையில் 379 பேர் மேல் குண்டர் தடுப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.